ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில தான் வந்து இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சிவப்பு அரிசியில பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நார்மல் ரைஸ்ல வந்து பண்ணேன். சரி இன்னைக்கு வந்து கருப்பு கவுனில பண்ணியாச்சு. ரேஷியோ மட்டும் மாறும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வந்து 2 கிளாஸ் வந்து கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிளாஸ் வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி, அப்புறம் 1/2 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து சேர்ப்போம்னு சொல்லிட்டு எப்படியும் கலர் ஒன்று தானே வரப்போகும்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து தனியாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. ராஜாக்கள் அரிசி, ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ற அரிசின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கூழ் மாதிரி செஞ்சு கஞ்சி மாதிரி இந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி சாப்பிட்டாங்கலாம் யாருமே விரும்பி சாப்பிடல. ஏன் இட்லி கூட வந்து யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தோசையாக நல்லா மொறு மொறுன்னு ஊற்றினா தான் சாப்பிட்றாங்க. அதனால தோசையை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு.